ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டிஸ், ஸ்கோப் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, சேலரி என்ன, கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது, நம்ம எப்படி அங்கே அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் வந்து 10th 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டையும் படிச்சிருக்கணும். 55% to 60% மார்க் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் மார்க் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் 95, ஃபிசிக்ஸில் 88, கெமிஸ்ட்ரியில் 90, பயாலஜியில் 87 இந்த 4 மார்க்கையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 180 வரும். இப்போ அந்த 180 தான் உங்களோட கட் ஆஃப். இப்போ வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னென்னு பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு 196, பிசி கேட்டகரிக்கு 183, எம்பிசி கேட்டகரிக்கு 192, பிசிஎம் கேட்டகரிக்கு 187, எஸ்சி கேட்டகரிக்கு 189, எஸ்சிஐ கேட்டகரிக்கு 183, எஸ்டி கேட்டகரிக்கு 181. டிஎன்ஏயு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக். இப்போ வந்து இந்த 14 கோர்ஸுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணாவே போதும். கவுன்சிலிங் கூப்பிட மாரி உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களே இந்த 14 கோர்ஸில் ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டிஎன்ஏயு கீழே இருக்கிற 10 கவர்மெண்ட் காலேஜ் என்னென்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் மதுரை, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் கிள்ளிக்குளம், அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் திருச்சி, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் வாலச்சனூர் திருவண்ணாமலை, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் குடியான்மலை புதுக்கோட்டை, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எச்சங்கோட்டை இன் தஞ்சாவூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் கரூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கீழனூர் நாகப்பட்டினம், அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் செட்டிநாடு. இப்போ வந்து கோயம்புத்தூர் காலேஜில் வந்து போன வருஷம் 124 சீட் வந்து இருந்திருக்கு. மதுரையில் வந்து 160 சீட் இருந்திருக்கு. கிள்ளிக்குளத்தில் வந்து 160 சீட்டும், திருச்சியில் 100 சீட்டும், திருவண்ணாமலையில் 160 சீட்டும், புதுக்கோட்டையிலையும் 160 சீட், தஞ்சாவூர்லேயும் 160 சீட், கரூரில் 75 சீட், நாகப்பட்டினத்தில் 75 சீட், செட்டிநாடில் 161 சீட். இதில் வந்து கோயம்புத்தூரில் வந்து தமிழ் மீடியத்துக்கு 50 கவர்மெண்ட் சீட் வந்து தனியாக கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து போன வருஷம் வந்து 1335 சீட் இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் டிஎன்ஏயோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா 23,000 பர் செமஸ்டர். அதே பிடெக் கோர்ஸாக இருந்துச்சுன்னா 63,000 பர் செமஸ்டர். இதே 10 கவர்மெண்ட் காலேஜ் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடச்சிருந்துச்சுன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு 63,000 பர் செமஸ்டர். அதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாக இருந்துச்சுன்னா 1 lakhலேருந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு ஃபீஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட ஸ்கோப் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் என்ன, ப்ரைவேட் ஜாப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஜாப் கிடைக்கலாம், பேங்கிங் செக்டார், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாஸ் அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சர்ஸ் கூட ஆகலாம்.
நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டர்லேயும் அக்ரி பிஸ்னஸ் கம்பெனிஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரி டெக் ஸ்டெப்அப்ஸ், ஆக்ரோ மார்க்கெட்டிங் அண்டு கன்சல்டன்ஸ், இவ்வளோ ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஹையர் ஸ்டடீஸ் கூட இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் சேலரி கூட இன்க்ரீஸ் ஆகும். எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, அது பிஹெச்டி அக்ரிகல்ச்சர் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ். நெக்ஸ்ட் சேலரி என்னன்னு பார்க்கலாம். ஃபார் ஃப்ரெஷருக்கு கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப் 35,000 to 50,000 பர் மந்த். இது வந்து ஸ்டார்டிங் சேலரி. இதே ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப் ரெண்டுலேயும் ஸ்டார்டிங்கே 50,000லேருந்து 1.5 lakh வரைக்குமே பர் மந்த்துக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.